Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் ஜஸ்டிஸ் இஸ் ஹியர். ஓகே, ஸோ ஜஸ்டிஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்ன விஷயங்களுக்கு யார்கிட்ட இருந்து அந்த ஜஸ்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1. ஸோ இந்த ஜஸ்டிஸ் கார்டு. Okay, pile number 2, the justice, pile number 3, this one. Okay, so இந்த 3 pile எது வேணாலும் choose பண்ணிக்கோங்க. more than 1 pile தாராளமா choose பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சம் டிலே ஆகும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த ஜஸ்டிஸ் கார்டு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1. ஸோ என்ன ஜஸ்டிஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது இந்த டைம்? எஸ், பார்க்கலாம். Okay, got King of Sword. Very strong. See, King of Sword and அதுக்கு அடுத்ததே வந்து Queen of Sword. Very good. Magician, wonderful. Then, yes, 9 of Pentacles, another wonderful. Queen of Wands. One more, Hierophant. Okay, 3 of Pentacles. Okay, that's it. Super. So finally, pile number 1. This justice வந்துட்டு ரொம்ப நாளா கேட்ட ஒரு ஜஸ்டிஸா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபேர் ஜஸ்டிஸாக தான் இருக்கும். அதாவது உங்களுடைய குட் டைம், குட் கர்மாக்கான ஒரு பிகின் அப்படின்னே சொல்லலாம். நல்ல டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மொமெண்ட்ஸ் இது. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி சொல்லலாம். உங்களுடைய ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து உங்களோட நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப்பில் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை அத்தனையுமே வச்சுட்டு உங்களோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் கம்ப்ளீட்லி மேஜிக்கலாக இருக்கும். நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன் இது வந்து மேஜிக்கலாக இருக்கும். பட் இந்த ஒரு கோல்டன் சான்ஸ், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு வந்துட்டு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் யூ காட் மெஜிஷியன் அண்ட் யூ காட் குயின் ஆஃப் வான்ஸ். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 வண்டர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கல் திங்ஸ் வந்து வெளியே கொண்டு வரணும். அதாவது ரொம்ப நீங்கள் வந்து வெரி செலக்டிவாக இருக்கிறீங்கல்ல, ரொம்ப செலக்டிவாக இதுதான் எனக்கு செட் ஆகும், இதுதான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணாதான் நான் என் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்க முடியும், இது மாதிரி ரொம்ப செலக்டிவாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்துட்டு டெஃபினெட்லி நீங்கள் இதுலேருந்து வெளியே வரணும். பிகாஸ் சேஃப் கேம்க்கான டைம் கிடையாது. திஸ் இஸ் நாட் ஃபார் தேட். ஓகேங்களா? ஸோ சேஃப் கேம்க்கான டைமே வந்துட்டு இது இல்லை. அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய ஒரு டேலண்டாக இருக்கட்டும், ஒரு வேலையை வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக கூட செய்ய முடியும், ஒரு யூனிக்காக கூட செய்ய முடியும், டிஃப்ரெண்ட்டாக, அது எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வரணும். ஓகேங்களா? உங்களுடைய ரியல் ஸ்கில், ரியல் டேலண்ட், அது வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் தான் அதை வெளியே கொண்டு வர முடியும். உங்களுக்கான ஜஸ்டிஸ்க்கு வந்து ஒரு பிக் டோர் இஸ் ஓப்பனிங். அந்த ஒரு நியூ டோர், நியூ லைஃப்பில், நியூ ஜேர்னியில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கிற விஷயத்தை எப்படி நீங்கள் வந்து வச்சு அக்சஸ் பண்ணுறீங்க, அது இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ பி ஆக்டிவ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி. ஓகே. அண்ட் இந்த சீட்டிங், இந்த வந்து ஏமாத்துறது, இந்த நேம் ஆஃப் லவ், இல்லைன்னா வந்துட்டு வேலை விஷயம், பணம் விஷயம், இதில் வந்து நிறைய ஏமாந்துருப்பீங்கள்ல, அந்த ஒரு சைக்கிளே வந்து மோஸ்ட்லி எண்ட் ஆகும். அதாவது லைக் மற்றவங்களை நம்பி ஏமாந்த காலங்கள் வந்துட்டு போகும் மோஸ்ட்லி. நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு விஷயம், தேர்ட் பார்ட்டி உங்கள் லைஃப்பில் மோஸ்ட்லி எந்த உறவாக இருந்தாலும் அதில் தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து 100% இருக்காங்க, ரைட்? ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தானாக ரிலீஸ் ஆகும். ஒரு ஃப்ரெண்டோடு இருக்கீங்களா, இன்னொரு ஃப்ரெண்ட் ப்ராப்ளம்க்கு வராங்க. நீங்கள் யாரோட க்ளோஸில் இருக்கீங்களா, இன்னொரு பர்சன் வந்துட்டு காம்படிஷனுக்கு வராங்க. ஸோ இந்த ஜேர்னி இஸ் எண்டிங் நவ். அண்ட் ஏதோ ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட கேஸ், கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு சாதகமாகவே வரும். அண்ட் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து இழந்தீங்களோ அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு கைடன்ஸ் ஆல்சோ இந்த ஜேர்னியில் வந்து இருக்கும். சரி, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஜேர்னிவே வந்துட்டு கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவல் பேசிஸில் வந்து போவீங்க. அதாவது கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவல் பர்சனாக வந்து மாறுவீங்க. நீங்கள் எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் வெரி ஆர்கனைஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் லைஃப் ரொம்ப ஆர்கனைஸ்டாகவே வந்துட்டு இருக்கும். கரெக்டான டைமிங்கில் எந்திரிக்கிறது, கரெக்டான அந்த டைமிங்க்கு ஒர்க் செய்யறது, இப்படின்னு ரொம்ப ஆர்கனைஸ்டாக தான் வந்துட்டு இருக்கும். வெரி பங்க்சுவல் ஆல்சோ. ஸோ ஃபைனலி வந்துட்டு நீங்கள் இழந்த அந்த ஒரு பவர், உங்களோட ஓன் லைஃப் வேற ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க, வேற ஒருத்தவங்க டாமினேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இத்தனை வருஷமாக, அது திருப்பி உங்கள் லைஃப் உங்கள் கைக்கே வருது. நீங்கள் இழந்த பவர் உங்களுக்கே திருப்பி வருது. ஸோ இட் இஸ் குட் ஜஸ்டிஸ். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் இந்த டைம் கிடைக்குது. தேர்ட் பார்ட்டி எனர்ஜி உங்கள் லைஃப்பில் இருந்து விலகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இட் இஸ் அ டைம் உங்களுக்கு கிடைக்கிற பவரை நீங்கள் யூஸ் பண்ணணும். சரி, ஜஸ்டிஸ் யூனிவர்ஸ் சைட்ல இருந்து கொடுத்தாலும் அந்த கொடுக்குற ஜஸ்டிஸை நீங்க எப்படி எடுத்து செய்யறீங்க, அது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு, அப்போ என் லைஃப் சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு பிளைண்டா வந்துட்டு நம்பிட்டு நிறைய பேர் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க. டோன்ட் டு தட். பிகாஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு உங்களோட ஓன் ஆக்சஸ் ஆன கார்டும் வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? அண்ட் டோன்ட் ஓவர் திங்க் டூ மச். ரொம்ப வந்துட்டு ஒரு சில பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஒரு 20 இயர்ஸ் அளவு கூட யோசிக்கிறீங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஜஸ்ட் ஷார்ட் டேர்ம் கோல் அண்ட் தென் லாங் டேர்ம் கோல் அப்படி வந்துட்டு போங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. பைல் நம்பர் 1, ஹாவ் அ ஸ்ட்ராங் ஹேபிட் ஆஃப் ஓவர் திங்கிங். அந்த ஓவர் திங்கிங் சம்வேர் கிடைக்கிற ஜஸ்டிஸை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ ஓவர் திங்கிங் மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குட் ஜஸ்டிஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஃபைனலி நீங்கள் கேட்ட அந்த ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது. அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்குது இந்த டைமில்? Okay, you also got King of Sword. Nice. Cards எல்லாம் ஜம்ப் ஆகுது. Energy is so high. See, இதுலயுமே உங்களுக்கு ஜஸ்டிஸ் வந்திருக்கு. ஸோ திஸ் டைம் ஜஸ்டிஸ் இஸ் 100% ஷியூரா இருக்கும். அண்ட் ஒன் மோர் 2 of Wands, குட் பாசிட்டிவ். ஸோ இந்த ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக கிடைக்கும். உங்களுக்கான நியாயம் வேணும்னு கேட்குறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அது ரொம்ப ரொம்ப குயிக்காக இருக்கும். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ், see, very very strong. You are protected. Don't worry. Like too much heartbreaksல இருக்கிற pile number 2, you are protected. கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான ஜஸ்டிஸ் வெரி வெரி குயிக் அண்ட் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். கிடைக்கக்கூடிய இந்த ஜஸ்டிஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் இட்ஸ் ஃபாரெவரா கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க லைஃப்ல கரண்ட்லி வந்து ரொம்ப ஸ்டக் ஆகியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பர்சன் காரணம், மோர் தேன் ஒரு பர்சன் காரணம் அப்படின்னா எஸ், கவலைப்பட வேண்டாம். அவங்க
உங்களுக்கு பண்ண அந்த ஒரு நெகட்டிவ் கர்மாக்கு அவங்க திருப்பி வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும், அவங்களுக்கான ஒரு பேட் கர்மாக்கான பீரியட். பட் நீங்கள் அதே வந்து யோசிக்காதீங்க, ஜஸ்ட் கோ ஃபார் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ லைஃப்பில் நீங்கள் இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங்காக எதிர்காலத்துக்கு வந்துட்டு வேலைகள் செய்ய ஆரம்பிங்க. பைல் நம்பர் 2, எதிர்காலம் ரிலேட்டடாக நீங்கள் இன்னும் எந்த ஸ்டெப்பும் ஃபுல்ஃபில்லாக எடுக்கவே இல்லை. அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்கள் எடுக்கணும். பிகாஸ் யூ ஆர் 100% ப்ரொடெக்டட். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு நியூஸ் வெரி சூன் வந்துட்டு கிடைக்கும். சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ராங்லி ஸ்பிரிச்சுவலாக இப்போ வந்து அதிகமாக போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான நியாயம் கிடைக்கணும்னு டெய்லி ப்ரேயர்ஸ், டெய்லி வந்து வேண்டுதல்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. எஸ், அதுக்கான ஒரு டைம் வந்தாச்சு, ரிசல்ட்டுக்கான ஒரு டைம் வந்தாச்சு. சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியும், குட் நியூஸ் எதிர்பார்க்க முடியும். ஒரு ஃபாஸ்டான ஒரு மூமெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகே, எதிர்பார்க்காத டைம், ஆல் ஆஃப் அ சடன் ஒன் டே எவ்ரி திங் சேஞ்சஸ். ஓகேங்களா? உங்ககிட்ட திமிரா ஆட்டிடியூடா பேசின பர்சன்ஸ் எல்லாம் மரியாதையா பேசுவாங்க. ஓகே, ஸோ தி டேபிள் இஸ் டர்னிங் ஃபார் பைல் நம்பர் 2. சரி, ஏதோ ஒரு உண்மை வெளியே வரப்போகுதுங்க. அதாவது ஒரு சில பேரோட ட்ரூ ஃபேஸஸ், அவங்க வந்து என்ன ஒரு விஷயத்தை வச்சு உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ அதே விஷயத்துக்கு அவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஐ திங்க் ஆல்ரெடி இதை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனால் சம்வேர் தேர் பேலன்சிங், ஐ குட் see that. ஒரு மாதிரி வந்து வெளியில் அந்த அவங்களோட அந்த ஒரு நேம் அண்ட் அந்த ஃபேமிலி நேம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு தே ஜஸ்ட் பேலன்சிங். பட் இன்சைட் அந்த பர்சன் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை நினச்சிட்டு ஹோல்டு பண்ணாமல் ஜஸ்ட் மூவ் ஆன். யூ ஆர் ப்ரொடெக்டட். ஓகே, உங்களோட டைம் நல்லா இருக்கு, இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத அந்த பாஸ்ட் பேர்டன், பாஸ்ட் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு விட்டுடுங்க. ஓகே, ஜஸ்ட் மூவ் ஆன். ஒரு கம்ப்ளீட் ஒரு சரி, உங்களோட இந்த ஒரு புது பயணத்தில் ஒரு நல்ல ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து இருப்பாங்கங்க. மோஸ்ட்லி ஒரு மேலாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். வெரி விஸ்டம் உள்ள பர்சன், வெரி நாலேஜபிள், வெரி போல்டு. அப்பியரன்சஸ் வைஸில் மட்டும் கிடையாது, அவங்க எடுக்கிற முடிவுகள்லையுமே வந்துட்டு ஒரு போல்ட்னஸ் இருக்கும். ரிஸ்க் பயங்கரமாக எடுக்கிற பர்சன்ஸை வந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி நீங்கள் ரொம்ப லைஃப்பில் லோவாக இருக்கிற டைமில் வருவாங்க. ஆல்மோஸ்ட் யாருமே இல்லாமல் ரொம்ப தனிமையாக இருக்கிற ஸ்டேஜில் வந்து இவங்களை நீங்கள் பார்க்க முடியும். இவங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டு டெஃபினெட்லி வந்து ஒரு யூனிவர்ஸ் அனுப்பக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு யுவர் இன்ட்யூஷன் வில் ஒர்க் ஸ்ட்ராங்கர். ஃபோக்கஸ் ஆன் இன்ட்யூஷன். ஓகேங்களா? உங்களோட பிக்கெஸ்ட் கைடு வந்துட்டு உங்களோட உள்ளுணர்வு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவளோட எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஒரு பேர்டு இல்லைன்னா ஒரு அனிமலோட ஒரு எனர்ஜி, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணுறது இந்த டைமில் பெஸ்ட்டு. பிகாஸ் வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஜஸ்டிஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா வெரி குயிக்காக இருக்கும். சீக்கிரமாக போயிடும். சரி, இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கான ஆன்சர் கிடைக்கும். பட் ஆனால் அதை நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. பிகாஸ் பைல் நம்பர் 2ஓட லைஃப் ரொம்ப குயிக்காக போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் குயிக்காக போகுது, ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கீங்க. இது ஸ்லோக்கான டைம் கிடையாது. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் திஸ் பாஸ்ட் ஹார்ட் பிரேக்ஸ். இதெல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கணும். ஸோ உங்களோட இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு இந்த ஒரு எனர்ஜிக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் டிஸ்ட்ராய் யூ. இது வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு நெகட்டிவ் பண்ண பர்சனை விட நீங்கள் தான் டிஸ்ட்ரோ ஆகிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ பி கேர்ஃபுல். உங்களோட ஓன் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், உங்களோட ஓன் ஹார்ட் சக்ரா, இதில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. அது வந்து இந்த டைம் உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட். யூ கேன் ரிசீவ் ஒன் குட் லவ்ங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் பிரேக் ஆனீங்களோ, எந்த அளவுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கீங்களோ, ஒரு லவ் அப்படின்னு சொன்னாவே பயப்படுற மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. அண்ட் அதுக்கு இந்த டைம் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். உங்கள் லைஃப்பில்
உங்களுக்கு ஒரு ட்ரூ லவ், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லவ் கண்டிப்பாக வந்து கொடுக்க ஒரு பர்சன் வந்துட்டு வருவாங்க. ஐ குட் ஸ்ட்ராங்லி ஃபீல் தட். சி வெரி ஒன் குட் லவ், ஒன் குட் அஃபெக்ஷன், காம், பீஸ்ஃபுல்லான அந்த பர்சன் வந்து டெஃபினெட்லி உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அண்ட் அது டிவைனோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக தான் டெஃபினெட்லி வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைஃப்பில் வரத்துக்கு இட் மேபி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், பட் ஆனால் வருவாங்க. ஓகே, ஸோ பி பேஷன்ஸ், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லைக் உங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் ஆன் த வே, அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ pile number 2, that's all. ஓகே, ஸோ உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்துட்டு இருக்கு, பட் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ that's all for pile number 2. pile number 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ pile number 3க்கு என்ன ஜஸ்டிஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த டைமில் Queen of Wands, ஓகே, 7 of Pentacles. ரொம்ப வருஷத்து உண்மை வெளியே வரலாம். ரொம்ப வருஷமாக வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு உண்மை வந்து வெளியே வரணும், உங்கள் சைடு நியாயத்தை சொல்லணும், பீப்புள் தெரிஞ்சுக்கணும். எஸ், இந்த டைம் வருது. ஒரு ஸ்ட்ராங் அப்பாலஜி வருது. உங்ககிட்ட வந்துட்டு கன்ஃபெஸ் பண்ணுவாங்க அந்த பர்சன் அவங்களோட ராங் டூயிங்ஸ், உங்களுக்கு என்ன பண்ணாங்க, என்ன ஒரு தவறுதல் பண்ணாங்க, கன்ஃபெஸ் பண்ணுவாங்க. அதுக்கு யார் காரணம், ஏன் அப்படி பண்ணினாங்க, எவ்ரி ட்ரூத், எல்லா உண்மைகளும் வெளிவரும். ஸோ காட் ஸ்ட்ராங் 2 காயின்ஸ். ஓகே, 2 of Swords reversed வந்திருக்கு. அண்ட் எஸ், 9 of Cups. ஓ, Tower and Lovers. ஓகே, சரி, உங்களோட ஒரு விஷயம் உங்கள் எக்ஸ் பார்ட்னர் இஸ் ரிக்ரெட்டிங் ப்ராபப்ளி. எஸ், உங்களோட எக்ஸ் பார்ட்னர் வந்துட்டு உங்களோட லவ்வை வந்து மதிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்களோட லைஃப்பில் ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ராய் பண்ணதே அந்த பர்சனாக தான் இருக்கும். எவ்ரி ஒரு ஃபவுண்டேஷனில் இருந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. pile number 3 இஸ் குட் சோல். நீங்கள் நல்ல குட் சோல், நல்ல ஒரு ஆம்பிஷியஸ் பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். லைஃப்பில் வந்துட்டு ஓரளவுக்கு உங்கள் லைஃப் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. இட் வாஸ் லைக் சின்ன வயசுல இருந்தே வந்து உங்களுக்கு அந்த உங்கள் கோல் விஷஸ் மூலயமா நிறைய விஷயங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அந்த ஒன் லவ் உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு பேஸையவே வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரைட், உங்கள் லைஃப்பில் எவ்ரி திங் டர்ன்ட் அவுட் ஆகிருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸே இல்லை, ஒரு குட் ஜாப்லெஸ், நிறைய பிக் எய்ம் இருந்துச்சு, எய்ம்லெஸ், வெரி பாசிட்டிவ், நவ் நெகட்டிவ், ஹாப்பி பர்சன், நவ் சேட். இந்த ஒரு கம்ப்ளீட் நெகட்டிவ் ஃபேஸை வந்துட்டு அந்த லாஸ்ட் பிரேக்கப் உங்களுக்கு அந்த பிரேக்கப் பண்ண அந்த பர்சன் ஒரு ரீசனாக இருப்பாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், தே ஆர் ரிக்ரெட்டிங். கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ரிக்ரெட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க லைஃப்பில் எந்த ஒரு லவ் வச்சுட்டு உங்களை ஏமாத்தினாங்களோ அந்த லவ் விஷயமா அவங்க வந்து சம்வேர் சஃபர் ஆகுறாங்க. அந்த பர்சன் இப்போ கரண்ட்லி உங்களோட தாட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ வெரி ரிக்ரெட், கில்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பர்சன். ஓகே, ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அந்த ஒரு நியாயம், ஜஸ்டிஸ் இஸ் கெட்டிங் நவ் ஃபைனலி. உங்களோட லைஃப்பில் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இவ்வளோ நாளாக ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கூட நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். லைக் இவங்க கரெக்டான பர்சனா, இவங்க ராங்கான பர்சனா அப்படின்னு ஜட்மெண்ட் பண்ணிகிட்டே வாழ்க்கைகள் போயிருந்த pile number 3க்கு வெரி கிளியர் ரோடு. உங்களோட ரோடு டு ஃபியூச்சருக்கான அந்த ரோடு, உங்களோட ஜேர்னிக்கான அந்த ஒரு ரோடு இஸ் ஓப்பனிங் நவ். ஓகே, ஸோ பாத் இஸ் கிளியர் அண்ட் உங்கள் மைண்டும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிட்டு வருது. 100% உங்கள் மைண்டு கிளியர் ஆனால் கண்டிப்பாக கிடையாது, பட் ஆனால் முன்னாடி இருக்கிறத விட இட் இஸ் கெட்டிங் பெட்டர் நவ். ஓகேங்களா? ஸோ யூ ஆர் கெட்டிங் பெட்டர். நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாக மாறிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் தான் இருக்கீங்க. பட் இட் இஸ் குட். ஓகே, ஒரு ஸ்ட்ராங்கான அப்பாலஜி வந்துட்டு எதிர்பார்க்கலாம்.
நீங்கள் நினச்ச பர்சன் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் லைஃப்பில் உங்களோட சொந்த முயற்சியால் உங்களோட ட்ரூ ரியல் டேலண்ட் மூலியமாக நீங்கள் ஒரு நல்ல பொசிஷன் ரீச் ஆவீங்க. பட் இட் டேக்ஸ் சம் இயர்ஸ், கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் ஆகும். பட் ஆனால் கரெக்டாக வந்து அந்த ரைட் டைம் வரப்போ ரீச் ஆவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேண்டான்னு ஒதுங்கின உறவுகள் இப்போ நீங்கள் வேணும்னு கேட்டப்போ உங்களுக்கு வேண்டான்னு ஒதுக்கின உறவுகள் நீங்கள் இப்போ வேண்டாங்கிறப்போ வந்துட்டு இப்போ அவங்க ரிக்ரெட் பண்ணுறாங்க. தே ஆர் ரிக்ரெட்டிங். இட்ஸ் லைக் கர்மா நல்ல ஒரு கேம் விளையாடுது இந்த இடத்துல. ஒரு அப்பாலஜி அண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. எஸ், எனக்கு இந்த மாதிரி நான் பண்ணினேன், எஸ் இட் இஸ் ட்ரூ, நான் பண்ணினேன். ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபெஷன் வந்துட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் நீங்கள் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒத்துக்குவாங்க, அப்பாலஜியோடய ஒத்துக்குவாங்க. அண்ட் யார் யார் அவங்களுக்கு பின்னாடி பிஹைண்டாக இருந்தாங்க, எவ்ரி ட்ரூத் எல்லாமே வெளியே வர வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு அந்த பர்சன்ஸை நம்பி ஒரு சில ஃபினான்ஷியலி மணி இழந்திருப்பீங்க, ஏமாத்திருப்பாங்க. ஸோ அது திருப்பி வேறொரு வழியில் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இட் இஸ் அ டைம். நீங்கள் வந்து பைல் நம்பர் 3 என்னென்ன விஷயங்கள் இழந்தீங்களோ அது எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஒரு ரிட்டர்ன் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அண்ட் when it comes to love, ட்ரூ லவ், ட்ரூ சோல் அண்ட் ஒரு ஸ்பார்க்கான ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போது பைல் நம்பர் 3 வந்து மேபி நீங்கள் ஆஃப்டர் லாஸ்ட் பிரேக்கப், ப்ரீவியஸ் பிரேக்கப்க்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக சிங்கிளாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் ஒரு கரெக்டான பார்ட்னர் என் லைஃப்பில் வரணும்னு சொல்லிட்டு. பட் எஸ், திஸ் டைம் யூஆர் கெட்டிங். நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு இட் இஸ் ஒர்த் த வெயிட். அப்படி தான் இருக்கும். வெயிட் பண்ணதுக்கு கரெக்டு தான் அப்படின்னு வந்துட்டு இருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களுடைய மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். யோ வேல்யூ, யோ குவாலிட்டி வில் ரைஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் வந்து ஜஸ்டிஸ் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக இதில் தான் வரும் அதில் தான் வருங்கிற மாதிரியே வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு வரல. ரேண்டம்லி பார்க்குறப்போ நிறைய ஃபேஸஸில் வந்துட்டு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. டிஃப்ரெண்ட் பணத்திலையும் இழந்திருக்கீங்க, ஏமாந்துருக்கீங்க, அண்ட் லவ் விஷயத்துலையும் ஏமாந்துருக்கீங்க, அண்ட் நம்பின பர்சன் அண்ட் ரேண்டம் பர்சன்ஸ். ஸோ எல்லா விதத்துலையும் ஏமாற்றத்தை மட்டும் பார்த்து நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் வந்துட்டு அப்பாலஜி ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 1 by 1. பட் இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங். இது வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை தான் மோஸ்ட்லி ரைஸ் பண்ணுது. ஐ குட் ஸ்ட்ராங்லி ஃபீல் பைல் நம்பர் 3க்கு இந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு அது கிடைக்கிறப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் இஸ் ரைசிங் டூ மச். ரொம்ப ரொம்ப ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஜேர்னியை பார்க்குறப்போ வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு நல்லா இருக்கு. பட் சம்வேர் வந்துட்டு நீங்கள் அதிலே டுவெல் ஆக வேண்டாம். ஓகே, ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சா, வாவ் ஹாப்பி அப்படியே வந்துட்டு இருக்க வேண்டாம். மூவ் ஆன். ஓகே, பிகாஸ் யூ ஹவ் லாங் வே டு கோ. பைல் நம்பர் 3க்கு உங்களோட ஜேர்னி இன்னும் கொஞ்சம் லாங் வேயாக தான் இருக்குது. ஸோ டோன்ட் ஸ்டாப். நீங்கள் உங்கள் ஜேர்னி கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் த மிடில் யூ ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் அது வந்து லெட் இட் ஹேப்பன், அவ்வளோதான். ஓகே, ஸோ அங்கேயே எங்கேயும் ஸ்டக் ஆகாமல் பாத் இஸ் வெரி கிளியர், உங்கள் மைண்ட் கிளியராக இருக்குது, உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜஸ்டிஸ் வந்து பார்க்க முடியுது. பட் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு உங்களோட ஓன் ஆக்டிவிட்டீஸ், நீங்களும் உங்களோட வேலைகள் செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான பலன்கிறது இருக்கும். ஸோ இந்த ரீடிங் மட்டுமே பிளைண்டாக நம்பிட்டு உட்காரக்கூடாது. உங்களோட ஓன் வேலைகளும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.